அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கக்கூடிய அவனியாபுரம் ஊராட்சி பள்ளியில் வந்து அவர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனையானது நடைபெறுகிறது. இந்த இறுதிக்கட்ட பரிசோதனைக்காக அங்கே வந்துள்ளனர். அங்கே வந்து முதல் கட்டமாக மாடுபிடி வீரர்கள் வந்து மது அருந்திருக்கிறார்களா என்பது குறித்து வந்து காவல்துறையினர் வந்து அவர்களை வந்து பரிசோதனை செய்கின்றனர். அந்த பரிசோதனைக்கு பின்பு வந்து மருத்துவ பரிசோதனையானது தொடங்க உள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனையில் வந்து வீரர்களுக்கு முதலில் காய்ச்சல் எதுவும் உள்ளதா, உயர் இரத்த அழுத்தம், ஆக்சிஜன் அளவு, உடலில் காயங்கள், இது போன்ற வேறு ஏதேனும் வந்து இது இருக்கிறதா என்பது வந்து செக் செய்யப்படுகிறது. இப்பொழுது கூட நம்ம வந்து அவங்க வந்து மது அருந்திருக்காங்களா என்பதை வந்து காவல்துறையினர் சோதனை செய்வதை வந்து நமது ஒளிப்பதிவாளர் நாகராஜன் வந்து காட்டிக் கொண்டே இருக்கிறார். மேலும் வந்து அதன் பின்பு வந்து இந்த சிறப்பு முகாம் மதுரை மாநகராட்சி சார்பால் வந்து வீரர்களை வந்து சோதனை மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய அந்த இடமானது வந்து தற்போது இங்கே உள்ளது. இங்கே வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் அவர்களது எடை, உயரம் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் வந்து அவர்களின் ஆக்சிஜன் அளவு ஆகியவை வந்து சரியாக உள்ளதா என்பது குறித்து வந்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின்னரே வந்து அவர்களுக்கான பனியனானது, அதாவது முதல் கட்டமாக மஞ்சள் நிற பனியனானது வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக இங்கு வந்து வீரர்களுக்கு காயப்படும் பட்சத்தில் வந்து 15 108 ஆம்புலன்ஸ்கள் வந்து தயார் நிலையில் உள்ளது.